மாசாணி அம்மன் ஆதிபராசக்தியாய் அவதாரம் கொண்ட இந்த அம்மன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியில் அருகில் ஆனைமலை கிராமத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோவிலாகும். இந்த அம்மன் 17 அடி நீளம் கொண்டு சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார். நம்முடைய பொருளை யாராவது திருடினாலோ அபகரித்தாலோ அந்த நபருக்கு தக்க தண்டனை வழங்க இந்த கோவிலில் உள்ள நடுக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசினால் தீங்கு செய்த நபர் தன் தவறை உணர்ந்து தன் தப்பை ஒப்புக்கொள்வார். திருடு போன பொருள் நம்மிடமே வந்து சேரும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. முன்னொரு காலத்தில் இந்த கிராமத்தில் கணவன் மனைவி வாழ்ந்து வந்தனர். மனைவிக்கு பிரசவம் பார்ப்பதற்காக இரவு நேரத்தில் மருத்துவர் வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார் கணவர். போகும் வழியில் மனைவியால் நடக்க முடியவில்லை என்றதும் அங்கு ஒரு இடத்தில் தங்க வைத்துவிட்டு தனியாக மருத்துவர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் கணவர். பெண் மருத்துவரை அழைத்து வந்து மனைவி இருக்குமிடத்தில் பார்த்தபோது மனைவி அங்கில்லை என்றதும் பெண் மருத்துவர், ஐயோ, நான் கண்ட கனவு பலித்துவிட்டதே என்று கத்தியிருக்கிறார். கணவர், அம்மா, என்ன கனவு கண்டீர்கள்? என் மனைவிக்கு என்ன ஆயிற்று என்று பயந்து போய் கேட்க, கொஞ்ச தூரம் சென்று பார்த்தபோது அவர் மனைவியும் குழந்தையும் இறந்து கிடந்திருக்கிறார்கள். அவர் கண்ட கனவில் ஒரு உருவம் அவனுடைய மனைவியை துரத்தி இருக்கிறது. பயந்து ஓடிய மனைவி அங்கிருந்த மாட்டு சாணத்தில் கால் வழுக்கி இறந்திருக்கிறார். இறந்த மனைவி அங்கிருந்து ஒளியாய் எழுந்து அந்த உருவத்தை அழித்திருக்கிறாள். மாட்டு சாணத்தால் வழுக்கி விழுந்ததால் மாசாணி என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார். அதுவே மாசாணி என்ற பெயரும் வரலாயிற்று.